ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரிப்பேர்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியாச்சு. என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த மோட்ருக்குள்ளே ஒரு சுவிட்சு மாதிரி வரும், அதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. சுவிட்சு ப்ளஸ் பேரிங்கும் போயிருந்தது. அது நம்ம போனதுனால மோட்ரு நம்ம திருப்பி ஓட்டும் போது இங்கே ஒரு ஸ்டார்டிங் சுவிட்ச் இருந்துச்சு, அதுவும் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைரக்ட் கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ உங்களுக்கு கம்ப்ரஸர் ரன்னிங் ஆகும். ஆனால் நம்ம இந்த சுவிட்சு நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு மோட்டருக்கு அவ்வளோ சீக்கிரம் தொந்தரவு பண்ணாது. நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் ஆகும்னா, உங்களுக்கு காயில் பிடுங்கிறதுக்கோ பவரு ஜாஸ்தி கம்மியாகும்போது காயில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம ஓட்டலாம். அது நம்ம ரெகுலராக அப்படியே ஓட்ட வேணாம். இப்போ கம்ப்ரஸர் எப்படி ஓடுதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது ஆன் ஆஃப் கட் ஆஃப் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுவிட்சு இங்கே இருந்த சுவிட்சு நம்ம கழட்டி இப்போ காமிச்சோம் இல்லைங்களா, அந்த சுவிட்சு இல்லாமல் நம்ம போடும்போது இங்கே டேரெக்டாக காற்று கம்மியானால் ஆன் ஆஃப் ஆகாது. நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது நம்ம செட் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா 120லேருந்து 170 வரை செட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் டேரெக்டாக கொடுத்து நம்ம ஓட்டும்போது உங்களுக்கு கம்ப்ரஸர் நம்ம பார்க்காம விட்டுட்டா டேங்க் ஃபுல்லாகிற சான்ஸ் இருக்குது. அப்படியே ஓட்டும்போது உங்களுக்கு டேங்க்கு பஸ்ட் ஆகிறதுக்கோ ப்ளஸ் மோட்ரு பவர் எச்சு கம்மியாகும்போது மோட்ரு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேரெக்டாக கொடுக்காம சுவிட்சிலேயே கொடுத்து ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.